ஹாய் மக்களே! நேத்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 2016 ஓட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகி ஒரு மேசிவ் அலைய வந்து வீசிருச்சுன்னே சொல்லணும். தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்தியா முழுக்க. ஏன் அப்டின்னா, நெறைய பேர் சொன்னாங்க டிவிகே புது கட்சியா தொடங்கும்போது வந்துட்டு, இந்த கட்சி வந்து சரியா போகாது. இந்த எலக்ஷன் ஃபர்ஸ்ட் டைம் எலக்ஷன் கண்டிப்பா தோக்க போறாங்க. அதுவும் டிஎம்கே, ஏடிஎம்கேக்கு ஆப்போசிட்டா, முக்கியமா டிஎம்கேக்கு ஆப்போசிட்டா அவங்க பேசினதெல்லாம் வச்சு, இது வந்து செட் ஆகாது எலெக்ஷனுக்கு. இவர் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் கிங்காக இருக்கலாம் சினிமாவில், பட் பாலிடிக்ஸ்னு எடுத்துக்கிட்டால் இவருக்கு ஒன்றும் தெரியாது. முக்கியமாக தற்கூரின்லாம் சொன்னாங்க. அது எல்லாத்தையுமே தவிடுபொடியாக்கி டிவிகே வந்து ஒரு பெரிய மேசிவ் விக்ட்ரியை வந்து நேற்று வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 107 சீட்ஸை வந்து வின் பண்ணியிருக்காங்க. அந்த ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும் பெரிய ஒரு என்ன சொல்கிறது, காம்படிஷன் போய்கிட்டே இருந்துச்சு. அப்படி காம்படிஷன் போகும்போதில் டிஎம்கே வந்து ஒரு டைம் மேலே ஏறிச்சு, ஏடிஎம்கே ஒரு டைம் மேலே ஏறிச்சு, கீழே இறங்குச்சு. 2 பேருக்கும் மாற்றி காம்படிஷன் போய் கடைசியில் டிஎம்கே வந்து ஒரு எதிர்கட்சியாக வந்து நின்றுட்டாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் லீடர்ஸ், அமைச்சர்களுமே நேற்று தடுமாறி இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், கொளத்தூர் தொகுதி எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸ்டாலின் வந்து 2021 முதலமைச்சராக பதவியேற்ற பின்னாடி அவர் நிறைய வின் பண்ணியிருக்காரு. 1000 விளக்கு தொகுதி, 1000 லைட்ஸ் அண்ட் கொளத்தூரில் தான் நிறையா வின் பண்ணிகிட்டே வந்திருக்காரு. அந்த வின்னிங்கை நேற்று அடித்து டிவிகே வந்து ஜெயிச்சுட்டு போயிருக்காங்க. அது மீம்ஸ் கூட போயிட்டு இருந்துச்சு. இந்த இப்படிலாம் பண்ணுறதெல்லாம் காமிச்சிட்டு இருந்தாங்க அந்த ஆப்போசிஷன் பார்ட்டி லைக் டிவிகேல இருந்தவர். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய விக்ட்ரிஸ். முக்கியமாக இன்னொன்று பார்த்தீங்கன்னா, திருப்பத்தூர் தொகுதி எடுத்துட்டா அங்கே வந்து நம்ம டிவிகே ஜெயிச்சிருக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் வந்து ஜெயிச்சிருக்காங்க. அதுவும் ஆப்போசிஷன் பார்த்தீங்கன்னா டிஎம்கே, அவங்க வந்து அங்கே வந்து ஸ்ட்ராங் ஹோல்டு. அந்த ஸ்ட்ராங் ஹோல்டையும் மீறி அவங்க அந்த இடத்துல ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காங்க. ஒரு ஓட்டுங்கிறது வந்துட்டு எவ்வளோ பெரிய இம்பேக்டை காட்டிருக்கு. வின் ஆர் லாஸ் பர்சன்டேஜே வந்து அந்த ஒரு ஓட்டு தான் தீர்மானிக்குது. அப்படிப்பட்ட ஒரு வின்னிங்கை வந்து டிவிகே திருப்பத்தூர் தொகுதியில் வந்து வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இப்போ என்ன இருக்குன்னா, அந்த 107 சீட்ஸ் வாங்கினது பெருசு இல்லை, 118 அப்படிங்கிற மேஜிக்கல் நம்பர் வாங்காதனால டிவிகேயால் மெஜாரிட்டி, அதாவது தனி பெரும்பான்மையை காட்ட முடியாமல் போயிருக்கு. அதை எப்படி காட்ட போகிறாங்க, லைக் அதர் கூட்டணி கட்சிஸ் லைக் டிஎம்கே அலைட் பார்ட்டிஸு, ஏடிஎம்கே அலைட் பார்ட்டிஸ் கூட டிஸ்கஷன் பண்ணி அங்கேருந்து எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். இல்லைன்னா இவங்களால ஆட்சி அமைக்க முடியாது, தனி பெரும்பான்மையை காட்ட முடியாது. அதில் சின்ன பெர்முட்டேஷன் காம்படிஷன் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டிவிகே வந்து பிஎம்கே காங்கிரஸ் கூட வச்சாங்கன்னா 118ன்னு போய் நிற்கும். இதுக்கு முன்னாடி என்னென்னா, அந்த 118ங்கிறது வந்து பத்தாது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 125 கிட்ட இருந்தால் தான் அவங்களால வந்து ஒரு கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ண முடியும், எந்த கட்சியினாலையுமே. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரேர் கேஸ் சினரியோ, விஜய் அவர்கள் வந்து பெரம்பூர் அண்ட் திருச்சி ரெண்டுலேயுமே ஜெயிச்சிருக்காரு. எப்படி ஒன்று விட்டு கொடுத்தாகணும். அப்படி விட்டு கொடுக்கும்போது அந்த 107ங்கிறது 106 போகும். அப்போ உங்களுக்கு வந்து இந்த பக்கம் கவுண்ட் எக்ஸ்ட்ரா ஆகும் 118க்கு. ஸோ இது மட்டும் இல்லை, இன்னொரு சினாரியோ என்னென்னா, நீங்கள் மற்ற எம்எல்ஏஸ் எடுக்கிறீங்க, இருக்கிற எம்எல்ஏஸில் யாராவது ஒருத்தர் 2 பேர் வந்து விலகி அடுத்த கட்சியில் போய் சேர்ந்தாலும் உங்களால் மெஜாரிட்டியை காமிக்க முடியாது. ஸோ இவங்க 118 மேஜிக்கல் நம்பர்னு எல்லாம் சொல்கிறாங்க. 118 தாண்டி தான் இவங்க எய்ம் பண்ணணும். அப்போ தான் உங்களால் ஒரு கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ண முடியும், முக்கியமாக டிவிகேயால். அதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டிவிகே, பிஎம்கே, பாமக அண்ட் காங்கிரஸ், இவங்க எல்லாத்தையும் சேர்த்து போட்டிங்கன்னா ஒரு 118ஓட வந்து நிற்கும். இது கொஞ்சம் ரிஸ்க்கு, கிரிட்டிக்கலும் கூட. அடுத்த சினாரியோ பார்த்தீங்கன்னா, சின்ன பார்ட்டிஸோட சப்போர்ட் லைக் பிஎம்கே, ஐயுஎம்எல், சிபிஐஎம் இவங்கெல்லாம் சேர்ந்தாங்கன்னா ஒரு 119 அப்படிங்கிற ஒரு சீட்ஸ் வந்து நிற்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஎன்சி, ஐயுஎம்எல், சிபிஐஎம் இதெல்லாம் சேர்த்தாலுமே 119ல் வந்து நிற்கும். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஎம்கே ப்ளஸ் ஏடிஎம்கே சேர்ந்த மாதிரி. இன்னொன்று இருக்குது, லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பார்த்தீங்கன்னா, ஏடிஎம்கே கூட டேரெக்டாக கூட்டணி வச்சா, பிஜேபி இஸ் அப்போசிஷன் ஃபார் டிவிகே, எனிமி தான், அப்படி தான், கரெக்டு தான். ஆனால் ஏடிஎம்கே கூட கூட்டணி வச்சாங்கன்னா கிட்டத்தட்ட பெருசாகவே அவங்களுக்கு கிடைக்கும் சீட்ஸ். பட் ஏடிஎம்கே என்ன பண்ணுவாங்கன்னா,
சீனியர் லீடர்ஸ் ஆர் சீனியர் பதவியை வந்து கண்டிப்பாக டிமாண்ட் பண்ணுவாங்க டிவி கேட்டிருந்து. ஃபார் எக்ஸாம்பிள் டெபுட்டி சிஎம்னு சோஷியல் நெட்ஒர்க்கில் போயிட்டு இருக்கு. அதை டிமாண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் போவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறது தெரில. பட் ஆஸ் ஆஃப் நவ் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் கூட ஃபஸ்ட்டு பேச்சுவார்த்தையை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி நேற்று நைட்டே ஸ்டார்ட் பண்ண மாதிரி தெரியுது. இப்போ விஜய் அவர்கள் வந்து பனையூரில் அவங்க ஹெட் குவார்ட்டர்ஸில் வந்து எல்லா எம்எல்ஏஸையும் வச்சு டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் எந்த அளவுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிறது தெரில. பட் இவங்க வந்து நான் சொன்ன மாதிரி 118க்கு எய்ம் பண்ணுறதை விட இவங்க வந்து 125க்கு எய்ம் பண்ணானா தான் இவங்களால் ஒரு கவர்மெண்ட்டை வந்து ஃபார்ம் பண்ண முடியும். அப்படி இல்லை, எந்த கட்சியுமே கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் ஆளுநருக்கு தான் ஹை ப்ரியாரிட்டி போகும். ஸோ பிஜேபி லைக் சென்ட்ரல் வந்து கண்ட்ரோல் எடுப்பாங்க. அப்படி தான் நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி சினாரியோஸ் கேஸ் தான் போகும். பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிவிக்கே லிட்டில் கொஞ்சமாக சறுக்கிட்டாங்களோன்னு தோணுது. அந்த 107ங்கிறது இன்னொரு 10 இடத்த பிடிச்சிருக்கணுமோன்னு எனக்கு தோணுது. கிரவுண்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சிங்கிள் கட்சியாக வந்து ஃபஸ்ட் டைம் இவ்வளோ பெரிய மேசிவ் விக்ட்ரிங்கிறது எம்ஜிஆர் அவர்களுக்கு அப்புறம் இவர் தான் நடத்தியிருக்காரு. ஒரு செலிப்ரிட்டியாக வந்து சிங்கிளாக கூட்டணியே இல்லாமல் அதுவும் பெரிய கட்சி டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கேக்கு ஆப்போசிஷனாக போய் நின்று ஜெயிச்சிருக்காரு. முக்கியமாக இன்னொன்று சொல்லுங்கள், அந்த சர்வே ரிசல்ட் எக்ஸிட் போல்ஸ் எல்லாம் நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம். அது எப்படி எடுக்கிறாங்க, எந்த பேசிஸில் வந்து அவங்க கவர் பண்ணாங்கன்னு. எல்லா சர்வே ரிசல்ட்ஸுமே டிஎம்கேன்னு தான் சொன்னிச்சு. ஒன்று ஆக்சிஸ் மை இந்தியா மட்டும்தான் டிவிக்கேன்னு சொன்னாங்க. அது இங்கே நடந்திருக்கு. நிறைய பேர் தற்குறி ஃபஸ்ட் டைம் எல்லாம் சொன்னாலும் மக்கள் ஒன்று தான். ஜஸ்ட் லைக் தட் விஜய்க்காக மட்டும் கிடையாது. அவங்க வந்து ஒரு மாற்றம் வேணும். இல்லைன்னா ஒரு கரண்ட் கட்சி வந்து ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணலை, அவங்க வந்து கொஞ்சம் விஜயகாந்த் சுச்சுவேஷன்லேயே அப்படியே நடந்துச்சு. அவரை வந்து வச்சு பார்க்காம இப்போ வந்து எல்லாரும் நம்ம வந்து அவரை வச்சு பார்த்துருந்துக்கலாம் முதலமைச்சராக அப்படின்னு நிறையா பேர் பேசினாலும் இப்போ அதை வந்து செஞ்சு காட்டியிருக்காங்க நம்ம மக்கள். இங்கே மட்டும் கிடையாது, வெஸ்ட் பெங்கால்லையும் இதே மாதிரி ஒரு சினாரியோ. லைக் மம்தா பானர்ஜியும் தாண்டி பிஜேபி வந்து அங்கே ஆட்சியை பிடிச்சிருக்கு. ஸோ நிறையா விஷயங்கள் வந்து இந்த எலெக்ஷனில் வந்து மாறி இருக்கு. பார்க்கலாம் டிவிக்கே வந்து எந்த கட்சியோட கைகோர்க்க போகிறாங்க, எப்படி அந்த 118 அதுக்கு மேலே இருக்கிற ஒரு மெஜாரிட்டியை ஃபார்ம் பண்ண போகிறாங்கன்னு. நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை டிங் டாங் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அன்டில் தென் சைனிங் ஆஃப் ஃப்ரம் மீடியா சந்தை. பை.